ஒரு பயம் வரமாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு, வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாய திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே. ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு. இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோக்கு வயசு ஏறாதோ. சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பெத்த கலர் உடைங்க. அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்த குடி. என்ன காசு இல்ல சரசு, கலரு காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறம் வந்து வாய்க்கிறேன். சரி சரசு, போகுமா? போங்க, வா போ. சரசு அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போறேன். அண்ணே, அழகு பால் வாங்கிட்டு வரா. இன்னைக்கும் பாரு வேடிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான். ஒரு முட்டாள் ஒரே நல்ல புத்திசாலி ஆட மாட்டான். மறந்து வீட்டு வந்துட்டேன். மணியா 8 பொறுக்கி பசங்களா, நேத்து மாதிரி பால நான் இப்படி ஊத்திடுவேன் பாத்தீங்கன்னா. வீட்டு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பேரு எனக்கு வச்சுட்டாங்க. ஆளப்பாரு. என்னையா கவுண்டரே, சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தான் பாக்க போறோம்னு பார்த்தேன். இலவ மாடு இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்சா அது அப்படித்தான் உண்ட. உன் காலம் எவ்வளவோ பரவாயில்ல. பாலைய காணோம். இப்பதானடி சொன்ன நீ அதுவும் ஒரு ஜாதின்னு, அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வய சும்மா கிடக்கும் போது ஊர் வயலுக்கெல்லாம் உரம் போட நினைக்காதையா. இன்னைக்கு இது வளர்த்தது, நாளைக்கு எவன் உதைக்க போறானோ. வா வா, இது உதச்சு பார்த்தாரு. வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? கவுண்டர், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு, நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போகுது இல்ல? இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திராவில இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பமா பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டையை தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுதை மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டர், இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணுக்கு எதை சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேக்குறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர், இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் கூட்டன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன். அப்ப இப்பவே ஓட்டு கேட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க,
ஏண்டா சாம்பார், ஏண்டா சொம்புல தண்ணியோட அலையற? அதுக்கு ஒரு நேரம் வரும், நான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, கலர் கலரா. ஏண்டா எங்கடா போகுதுங்க? ஒண்ணு படிக்க போகுது, இன்னொன்னு டைப் படிக்க போகுது. டைப் அடிக்க போகுதா இல்ல சைட் அடிக்க போகுதா? ஏதோ ஒண்ணு அடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்மள அடிச்சு போடுங்க. எல்லா வேலையும் செருப்படக்கு. உனக்கு அழக ரசிக்கவே தெரியாதுடா. எனக்கா? அடாடாடாடாடா, நண்டு நட, வண்டு விழி, தலையில குண்டு மல்லி, செண்டு மனம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப சிகரெட் இங்கேயே பத்த வச்சுக்கலாம். இத பாரு, யாரையுமே அக்கா தங்கச்சியா நினைச்சு பழக. நீங்க மட்டும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழகுங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான். ஒரு 50 வயசு தாண்டட்டும், அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம் தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன், இப்ப மட்டும் என்னவா குறைச்சல்? வயசெல்லாம் ஒரு பீரியட் தான்மா, மிஸ் பண்ணாத கண்ணு. என்ன வேலுப்பா. என்ன மாப்பிள்ளை இப்படி மேலாக தண்ணி ஊத்துறீங்க? வேறு தானே ஊத்துங்க, அப்பதானே பூ பூக்கும். சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, சரியனே, செடியை பிடிக்க தொலைச்சிட்டியே, இனிமே எப்படி பூ வச்சுக்கிறது? என்ன சரசு இப்படி கோச்சுக்கிற? மாமா தான் வேற என்ன தண்ணி ஊத்த சொன்னாரு, அதான் செடியை பிடிக்கிட்டு ஊத்திட்டு இருக்கேன். மண்டு மண்டு உனக்கு பத்தாது. உன் தலைமட்ட. அப்பா அப்பா, என்னம்மா என்ன? இங்க பாருங்கப்பா, இந்த அழகு செடியை பிடிக்கிடுச்சு. இனிமே நான் எப்படிப்பா பூ வச்சுட்டு போறது? அட போங்க மாப்பிள்ளை, சுத்த கிறுக்குத்தனமா இருக்கீங்களே. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டி பத்துக்க போறீங்க? அதுக்குதான் சரசு இருக்குல்ல, விவரமா. என்ன சரசு? எனக்கு என்ன தலையெழுத்தா? நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். கைவீஸ் அம்மா, கைவீஸ் கைவீஸ் அம்மா, கை கண்ணால வலை வீசுறதுக்கு குழந்தைய போய் கைவீஸ் அம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசு நான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும் முடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வீட்டுல ஜன்னல் வைக்கிறது வெளிச்சு போறதுக்காகத்தான், வெளிய போற வரவனை பாக்குறதுக்காக இல்ல. பக்கத்து வீட்டு குழந்தை ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்க. இது குழந்தை கொஞ்சனா பரவாயில்ல, வேற யாரையாவது கொஞ்சினா அவன் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதை நீ கையில வச்சுக்கிட்டு கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகிறான் கைவீசு ஆடிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப சினிமாக்கு வர்றியா இல்லையா? என்னடி இது இம்புட்டு வாசனையா இருக்கு? போட்டுக்கா. இத போட்டுட்டு போனா எங்க வீட்டு ஆம்பளை சும்மா இருக்க மாட்டாரு. திட்டுவாரா? திட்ட மாட்டாரு, ஒட்டுவாரு. அப்புறம் 1 2 ஆயிடும். நேரமாச்சு வாடி போலாம். நீங்க போங்கக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்தாடா பாருவே, பத்திக்குச்சான் போறத. அந்த கணக்கா பாக்காதடி, அப்புறம் பத்து குச்சி இல்லாம பத்திக்கு போகுது. எல்லாம் எனக்கு தெரியும். அடியே நான் வாரண்டி. சரசு, நான் ஆசையா வளர்த்த ரோஜா செடியை பிடிங்க போட்டுட்டு காலங்காத்தால எமோனாலே வந்து நிக்கிறியா? சிச்சப்பா சரசு இங்க பாரு. அழகு, ஏது இந்த செடி உனக்கு? அதுவா? என்னடா அது அநியாயமா இருக்கு. ஏண்டி வசந்தி, என்ன எங்கடி இங்க வச்சிருந்த ரோஜா செடியை காணோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து ராத்திரி கூட இருந்தது. நீ வந்து ஜோருக்கு 3 தெரிஞ்சிருக்க. 5 தெரியுது. மெட்ராஸில் தான் முகமூடி கொள்ளன்னா, இங்கேயுமா? அதுவும் பட்ட பகல்ல நகரட்டு தான் கொள்ளையடிக்கிறாருன்னா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சானுங்களா? ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்க. அதையும் எவனோ தூக்கிட்டு போயிட போறான். அப்படியே நீயும் பத்திரமா இரு. உன்னை எவன் தூக்க போறான்? ஒரு விஷயம், ரொம்ப உயரமாவும் செருப்படக்கூடாது. அது சில நேரத்துல பள்ளத்துல தள்ளி விட்டுடும். அதான் தாங்கி பிடிச்சிடத்தான் நீங்க இருக்கீங்களே. அப்படி டவுனுக்கு போயிருந்தேனா, அங்க நம்ம அறிமுக மணிப்புள்ளைய பார்த்தேன். ஏற்கனவே வசதியான குடும்பம், ஒரே மகன். அவனும் துபாயில இருக்காப்புல இருக்கு. அவருக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. அத இன்னைக்கு மனம் திறந்து சொல்லிட்டாரு. மாமியார் தொல்லை எல்லாம் கிடையாது. ஏங்க, மாப்பிளோட அம்மா அவ்வளவு நல்லவங்களா?
அட நீ ஒண்ணு, மாப்பிள்ளைக்கு அம்மாவே கிடையாது பார்வதி. அப்படிங்களா? ஆமா, எனக்கு சம்மதம், உனக்கு சம்மதமா? மாப்பிள்ளைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி, ஆனா பையன் விவரமான ஆளா. அட நீ ஒண்ணு, இந்த காலத்துல படிப்பா சோறு போடுது? அது சரிங்க, எதுக்கும் அவளை ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ஏமா நீ என்னமா சொல்ற? போங்கம்மா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஒரு பட்டம் வாங்கினவரை தான் கட்டிக்குவேன். என்னங்க இவ இப்படி பேசுறா? ஆமா, அவ ஏன் பேச மாட்டா? பட்டணத்துல போய் 4 எழுத்து படிச்சவளாச்சே. சரி சரி, அவ இஷ்டப்படியே பட்டம் வாங்கின மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருவோம். கவுண்டரே வாங்க அழகு, இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சரசு டமால குட்டை போட்டுருச்சு, பட்டம் வாங்கின மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டரே இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க, சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டரே, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்.